ஒரு மீன் அது ஒரு ரத்தினக்கல்ல போல ஜொலிக்குது. அதன் செதில்கள் ஒவ்வொரு அழகான அசைவிலும் ஒளிய பிடிக்கின்றன. இதுதான் அரோவானா. அதன் அழகு மற்றும் மர்மத்தா மக்களை வசீகரித்து வருகிறது. தென்கிழக்கு ஆசியா மற்றும் தென் அமெரிக்காவின் ஆறுகள் மற்றும் ஏரிகளில் காணப்படும் அரோவானாக்கள் அவை கடந்த காலத்தின் உயிருள்ள எச்சங்கள். அவற்றின் மெல்லிய டார்பிடோ வடிவ உடல்கள் மற்றும் பளபளக்கும் செதில்களுடன் அரோவானாக்கள் பார்க்க ஒரு காட்சி. அரோவானாக்களின் உலகம் மிகவும் பன்முத்தன்மை கொண்டது. வண்ணங்கள் மற்றும் வடிவங்களின் நிறமால உள்ளது. நீளமான உடல்கள் மற்றும் பெரிய செதில்கள் கொண்டவை. ஒவ்வொரு இனமும் தனித்துவமான வசீகரத்தை கொண்டுள்ளது. ஆசிய அரோவானா மிகவும் பிரபலமானது. இரிடெசன்ட் செதில்களுக்காக மதிக்கப்படுகிறது. டிராகன் மீன் என்று குறிப்பிடப்படுகின்றன. தென் அமெரிக்காவில் வெள்ளி அரோவானா உச்சம் பெறுகிறது. அதன் அக்ரோபாட்டிக் தாவல்களுக்கு பெயர் பெற்றது. ஒவ்வொரு அரோவானா இனமும் இயற்கை உலகின் பன்முகத்தன்மை மற்றும் அதிசயத்தை பற்றிய தனித்துவமான பார்வையை வழங்குகிறது. அரோவானாக்கள் ஒரு உறுதியான மற்றும் பொருந்தக்கூடிய இனமாகும். இது பல்வேறு நன்னீர் வாழ்விடங்களில் காணப்படுது. அமேசான் நதியின் சேற்று ஆழத்திலிருந்து கருப்பு நீர் சதுப்பு நிலங்கள் வரை இந்த மீன்கள் சவாலான சூழல்களில் தங்களுக்கென ஒரு இடத்தை உருவாக்கியுள்ளன. வெள்ளி அரோவானாக்கள் ஆக்சிஜன் இல்லாத கருப்பு நீராறுகளில் செறிச்சு வருகின்றன. அவற்றின் லபிரிந்தோஸ் உறுப்பு காற்றை நேரடியாக சுவாசிக்க உதவுகிறது. சந்தேகத்திற்கு இடமில்லாத இரையே தாக்க காத்திருக்கின்ற அரோவானாக்கள் உச்ச வேட்டையாடுபவை. அவற்றின் சூழலில் இரைய வேட்டையாடவும் பிடிக்கவும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன. அவற்றின் மெல்லிய டார்பிடோ வடிவ உடல்கள் வேக மற்றும் சுறுசுறுப்புடன் தண்ணீரில் நகர அனுமதிக்கின்றன. அதே நேரத்தில் அவற்றின் சக்தி வாய்ந்த வாள்கள் இரையை தாக்குவதற்கு முடுக்கம் அளிக்கின்றன. அரோவானாவின் மிகவும் தனித்துவமான அம்சங்களில் ஒன்று அதன் பெரிய மேல்நோக்கிய வாய். இந்த தனித்துவமான தழுவல் மீன்களே தண்ணீரின் மேற்பரப்பில் இருந்து இரையை எளிதா பிடிக்க அனுமதிக்கிறது. அவற்றின் வாய்கள் சூர்மையான பற்களின் வரிசையா அமைந்துள்ள போராடும் இரையை பிடிப்பதற்கு ஏற்றது. அரோவானாக்கள் வாய்ப்புவாத உணவளிப்பவை. அவற்றின் அளவு மற்றும் வாழ்விடத்தை பொறுத்து பல்வேறு இறை பொருட்களை உட்கொள்கின்றன. அவற்றின் உணவில சூச்சிகள், ஓட்டுமீன்கள், சிறிய மீன்கள், தவளைகள் மற்றும் தண்ணீரின் வெள்ளிம்பிக்கு மிக அருகில் செல்லும் சிறிய பாலூட்டிகள் சூட இருக்கலாம். அவற்றின் சூர்மையான பார்வை மற்றும் தண்ணீரில் அதிர்வுகளை கண்டறியும் திறன் ஆகியவை அரோவானாக்களை மிகவும் திறமையான வேட்டைக்காரர்களா ஆக்குகின்றன. அவை பெரும்பாலும் மேற்பரப்புக்கு அருகில் பதுங்கி கிடப்பதை காணலாம். தாக்குவதற்கான சரியான தருணத்திற்காக காத்திருக்கின்றன. ஐந்தாவது பகுதி நம்பிக்கையின் ஒரு பாய்ச்சல். அரோவானாவின் சுவாரஸ்யமான ஜம்பிங் திறன். இயற்கை உலகில் சில காட்சிகள் இரைய பிடிக்க தண்ணீரில் இருந்து வெளியேறும் அரோவானாவை போல பிரமிக்க வைக்கின்றன. இந்த மீன்கள் அவற்றின் நம்ப முடியாத ஜம்பிங் திறனுக்கா பிரபலமானவை. பெரும்பாலும் பூச்சிகள், சிலந்திகள் மற்றும் மேல்நோக்கி கிளைகளில் இருந்து சிறிய பறவைகள் சூடப்பிடிக்க காற்றில் பல அடிகள் தங்களை தாங்களே உந்திக் கொள்கின்றன. அரோவானாவின் சக்தி வாய்ந்த வால் தசைகள் மற்றும் நெறிப்படுத்தப்பட்ட உடல் வடிவம் அதன் சுவாரஸ்யமான தாவல்களுக்கு முக்கியமாகும். அதன் வால் தசைகளை வேகமாக வலிப்பதன் மூலம் அரோவானா தண்ணீரில் இருந்து செங்குத்தா வெளியேற போதுமான சக்தியை உருவாக்குகிறது. அதன் பெரிய பெக்டோரல் துடுப்புகள் சுக்கான் போல செயல்படுகின்றன. அதன் வான் ஏறுதலின் போது மீனை திருப்பவும் உறுதிப்படுத்தவும் உதவுகிறது. இந்த குறிப்பிடத்தக்க ஜம்பிங் திறன் அரோவானாவின் உடல் வலிமைக்கு மட்டுமல்ல, ஒரு முக்கிய வேட்டை உத்திக்கும் ஒரு சான்றாகும். அவற்றின் இயற்கையான வாழ்விடங்களில் அடர்ச்சியான தாவரங்கள் பெரும்பாலும் தண்ணீரின் விளிம்பில் தொங்கும் இடத்தில் அரோவானா தண்ணீரிலிருந்து குதிக்கும் திறன் அடைய முடியாத இரையே அணுக அனுமதிக்கிறது. ஆறாவது பகுதி பண்டைய தோற்றம். அரோவானாவின் பரிணாம வரலாற்றை அவிழ்ப்பது. அரோவானாக்கள் வெறும் கவர்ச்சிகரமான மீன்கள் அல்ல, அவை உயிருள்ள புதைப்படிவங்கள். அவற்றின் வம்சாவளி ஜுராசிக் காலத்துக்கு மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நீண்டுள்ளது. புதைப்படிவ சான்றுகள் அரோவானாக்கள் புவியியல் ரீதியாக மாறாமல் இருப்பதாக கூறுகின்றன. இந்த பண்டைய தோற்றம் அரோவானாவின் பழமையான உடற்சூரியல் அம்சங்களில் தெளிவாக தெரிகிறது. அது எலும்பு நாக்கரும் அதன் கனாய்டு செதில்கள் போன்றவை.
7வது பகுதி ஆழத்தின் திராகங்கள், அரோவானா நாட்டுப்புற கதைகள் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம். அரோவானாக்கள் மக்களின் இதயங்களில் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளன. அவற்றின் தோற்றம் மற்றும் பண்டைய வம்சாவளி நாட்டுப்புற கதைகளில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளன. பல ஆசிய கலாச்சாரங்களில் அரோவானாக்கள் செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் சின்னங்களால் மதிக்கப்படுகின்றன. 8வது பகுதி வாழும் நகைகள். மீன் வணிகத்தில் அரோவானா. அரோவானாவின் அழகு, மர்மம் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் ஆகியவை உலகில் மிகவும் விரும்பப்படும் மீன்களில் ஒன்றாக மாறியுள்ளது. அரோவானாக்கள் மீன் ஆர்வலர்களுக்கு மதிப்புமிக்க சொத்துக்கள். அவர் பெரும்பாலும் விசாலமான தொட்டிகள், விரிவான வடிட்டுதல் அமைப்புகள் மற்றும் அவற்றின் இயற்கையான இரையை பிரதிபலிக்கும் உணவை வழங்குவதில் எந்த செலவும் செய்வதில்லை. இருப்பினும் மீன் வணிகத்தில் அரோவானாவின் புகழ் அதிக மீன்பிடித்தல் மற்றும் வாழ்விட அழிவு பற்றிய கவலைகளுக்கு வழிவகுத்தது. பல அரோவானா இனங்கள் இப்போது காடுகளில் அழிந்து வரும் அல்லது கம்பீரமாக அழிந்து வரும் என பட்டியலிடப்பட்டுள்ளன. இது பொறுப்பான மீன்பிடி நடைமுறைகள் மற்றும் நிலையான மீன் ஆதாரங்களின் அவசியத்தை எடுத்துக்காட்டுது. ஒரு மீன்வளத்துக்காக ஒரு அரோவானாவை தேர்ந்தெடுக்கும் போது மீனின் தோற்றத்தின் ஆவணங்களை வழங்கக்கூடிய மதிப்புமிக்க வரப்பாளர்கள் அல்லது வியாபாரிகளிடமிருந்து வாங்குவது அவசியம். நிலையான மீன் வளர்ப்பு நடைமுறைகளை ஆதரிப்பது இந்த அற்புதமான உயிரினங்களின் நீண்ட கால உயிர் வாழ்வை உறுதிப்படுத்த உதவுகிறது. 9வது பகுதி பாதுகாப்பு கவலைகள். அரோவானாவின் எதிர்காலத்தை பாதுகாத்தல். அரோவானாக்கள் மில்லியன் கணக்கான ஆண்டுகளால் செழித்து வளர்ந்தாலும் அவற்றின் எதிர்காலம் இப்போது நிச்சயமற்றதாக உள்ளது. வாழ்விட இழப்பு, மீன் வணிகத்திற்காக அதிக மீன்பிடித்தல் மற்றும் ஆக்கிரமிப்பு இனங்கள் அறிமுகப்படுத்தல் ஆகியவை உலகளவில் அரோவானா மக்களுக்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துகின்றன. காடழிப்பு, மாசுபாடு மற்றும் ஆறுகளை தடுப்பது ஆகியவை முக்கியமான அரோவானா வாழ்விடங்களை அச்சுறுத்தும் வகையில் அழிச்சு வருகின்றன. அவற்றின் இயற்கையான சூழல் மறைந்து போகும்போது அரோவானாக்கள் வாழ் இனப்பெருக்கம் செய்ய மற்றும் உணவை கண்டுபிடிக்க குறைவான இடங்களை கொண்டுள்ளன. மீன் வணிகத்துக்காக அதிக மீன் பிடித்தல் காட்டு அரோவானா மக்களையும் பாதித்துள்ளது. சர்வதேச வர்த்தக விதிமுறைகள் இருந்த போதிலும் அரோவானாக்களை சட்டவிரோதமாக மீன்பிடித்தல் மற்றும் கடத்துதல் ஆகியவை இந்த சின்னமான மீன்களின் உயிர் வாழ்வை தொடர்ந்து அச்சுறுத்துகின்றன. அரோவானாக்கள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாக்க பாதுகாப்பு முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை நிறுவ, மீன்பிடி நடைமுறைகளை ஒழுங்குபடுத்த மற்றும் அரோவானா பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த அரசாங்கங்கள், பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் உள்ளூர் சமூகங்கள் இணைந்து செயல்படுகின்றன. 10வது பகுதி அதிசயத்தின் மரபு. அரோவானாவின் நீடித்த வசீகரம். அரோவானா வெறும் மீன் அல்ல, இது உறுதித்தன்மை, தகவமைப்பு மற்றும் இயற்கையின் நீடித்த சக்தியின் சின்னமாகும். அதன் பண்டைய தோற்றம் முதல் மனித கலாச்சாரத்தில் அதன் பங்கு வரை அரோவானா அதன் அழகு, கருணை மற்றும் மர்மத்தால் நம்மை தொடர்ந்து வசீகரிக்குது மற்றும் ஊக்குவிக்குது. அரோவானாவின் பளபளக்கும் செதில்களை நாம் ரசிக்கும் போது, அதன் அக்ரோபாட்டிக் தாவல்களை நாம் காணும் போது, இயற்கை உலகின் நம்ப முடியாத பன்முத்தன்மை மற்றும் அதிசயத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. அரோவானா அதன் நன்னீர் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கான தூதராக செயல்படுகிறது. எதிர்கால சந்ததியினருக்காக இந்த முக்கியமான வாழ்விடங்களை பாதுகாப்பதன் முக்கியத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. அரோவானான் அவன் கதை உயிர் வாழ்வு, தழுவல் மற்றும் அனைத்து உயிரினங்களின் ஒன்றோடொன்று இணைந்த கதை. இந்த அற்புதமான உயிரினங்களை பற்றி அறிஞ்சுவதன் மூலமும் அவற்றை பாராட்டுவதன் மூலமும் வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு அவற்றின் அதிசய மரபு தொடர் உதவலாம்.